இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி சொல்ல போகிறேன். இதில் காமனாக வர ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து கால் பாதம் வந்து மதமதன்னு இருக்குது, கால் மரத்து போன மாதிரி இருக்குது, கால் எரிச்சலாக இருக்குது, கால் பாதம் வந்து முள்ளு குத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து இப்போது காமனாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து நம்ம பாதத்தில் அந்த ஆர்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆர்ச்சஸ் சரியாக இல்லைனாலும் கால் வந்து இந்த மாதிரியான மதப்பாக இருக்கிறது, கால் பாதம் எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ்லேயும் அது போல் இருக்கும். தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். விட்டமின் டெஃபிஷியன்சி B12 B6ன்னு இருக்குது, அந்த மாதிரி சில சத்து குறைபாடுனாலையும் இருக்கும். ஆல்கஹால் ரெகுலராக இன்டேக் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். ஸ்மோக்கர்ஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். அதுபோல் டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் இருக்கும். அதை தான் வந்து நம்ம டயபெட்டிக் நியூரோபதிங்கிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இதை பற்றி தான் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக வந்து அந்த பாதத்தில் வந்து எரிச்சல் இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும், முள்ளு குத்துற மாதிரி குத்தும். அதே போல் ராத்திரி தூங்க முடியாது, அந்தளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து பாதத்தில் இருக்கிற நரம்பு வந்து சின்னதாக இருக்கும், மெலிசாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து கம்மியாகிறதுனாலையும், அது வந்து நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். சில பேருக்கு வந்து அதனால வந்து ப்ராப்ளம் வரும். அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால வர்றது தான் வந்து டயபெட்டிக் நியூரோபதி, இல்லைன்னா பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொல்கிற மெடிசின்ஸ் வந்து ப்ராப்பராக இன்டேக் பண்ணணும், எடுக்கணும். வாக்கிங், நடைப்பயிற்சி, சைக்கிளிங், இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும். பொதுவாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வலிகளுக்கும் இந்த எரிச்சலுக்கு இந்த முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கிற சென்சேஷனுக்கெலாம் வந்து நைட்டு தூங்கும் போது நல்லா சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் காலை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி பழகணும்னு சொல்கிறாங்க. சில பேர் டர்மரிக் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து காலுக்கு வந்து ஒரு சில மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணியும் பெயின் குறையல, ராத்திரி தூங்க முடியல, மதப்பு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற சிம்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த சென்சேஷனை வந்து அவங்களால குறைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாள் பட்டு போச்சு, சுத்தமாகவே கால் வந்து வைக்கிறதே தெரில, மரத்து போச்சு அப்படின்னா கால் ஒரு ஆணியோ முள்ளோ குத்துனா கூட அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகி அதனால காலில் புண்கள் ஏற்பட்டு அந்த கால் பாதத்தையே வந்து ஆம்புடேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணோம். இதுக்கு வந்து சில ஹோம் ப்ரோக்ராம் டெக்னிக்ஸு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி குறையலன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து இந்த சென்சரி அண்ட் மோட்டார் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்கிறோம். அதே போல் சில எலக்ட்ரோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் மூலயமா சில அந்த சென்சரி ஸ்டிமுலேஷனும் பண்ணுறோம். எலக்ட்ரோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் மூலயமா சில மசாஜ் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுறோம். அதே போல் மோட்டார் ஸ்டிமுலேஷனும் சில டெக்னிக்ஸ் மூலயமா பண்ணுறோம். சில அந்த கம்ப்ரெஷன் தெரப்பி மூலயமா அவங்களுக்கு அந்த கெண்டைக்காலில் இருந்து பாதத்து வரைக்கும் உண்டான சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி விடுறோம். இப்படி அதிகப்படுத்தி விடுறதுனால அவங்களுக்கு நிச்சயமாக வந்து வலி வந்து ஒரு சில வாரங்கள்லேயே குறைஞ்சிடுது. வலி குறைஞ்சிட்டதுக்கப்புறம் நார்மலாக வந்து திரும்ப அவங்களுக்கு வலி வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் கண்டிப்பாக டாக்டர் சொல்கிற மெடிசின்ஸ் வந்து அவங்க நிப்பாட்டாமல் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் பேஷண்ட்டுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் டயபெட்டிக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அதிகமாக போடுறேன். சில வீடியோஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்தே சரி பண்ணக்கூடிய டெக்னிக்ஸும் வந்து அந்த மதப்பு, பாதம் எரிச்சல், பாதத்தில் ஏற்படுற ஆணி குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த சென்சேஷன்லாம் குறையிறதுக்கு சில டிப்ஸும் வீட்டிலேருந்தே செய்யக்கூடானதும்